ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பிகினரா யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட ஆசைகள வந்து எப்படி அடையணும் அப்படின்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல முக்கியமா பிகினருக்காக இந்த ஒரு மெத்தட் நான் சொல்றேன். சரிங்களா? மத்தவங்களும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் பிகினர் அப்படிங்கும்பொழுது அவங்க இன்னுமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க அதனால. நம்மளோட எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ்ல அந்த ஆசைய கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு உண்டான ஒரு மெத்தடா இது இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒன்ஸ் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிய வந்ததுக்கு அப்புறம் சில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ள நம்ம இருப்போம். சரிங்களா? நான் இந்த டைம்க்கு இது பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் தான் நான் திங்க் பண்ணுவேன். நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்தா கூட அதை நான் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுவேன். இப்படி நம்ம நிறைய வச்சிருக்கோம். இதுல ஒரு பர்டிகுலர் ஆசை இருக்கு. சரிங்களா? அதாவது இப்ப ஏன் நான் வந்து உடனே மெத்தடுக்கு போறேன், ஆசைக்கு போறேன்னா, நீங்க வந்து வெளியில இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து அந்த ஒரு ஆசை எப்படி சொல்றதுன்னா, நமக்கு அந்த குவாலிட்டிஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? நீ இப்படி எல்லாம் இப்ப நீ 10வது படிச்சாதான் உனக்கு அந்த 10வது நீ முடிச்சிட்டேன்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் இந்த மாதிரியான குவாலிட்டிஸை நான் வெளியில மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ என்னோட உள்ள இருக்க என்னோட அந்த ஆசையை வந்து இந்த யூனிவர்ஸ் எனக்கு நடத்தி கொடுக்கணும் இல்லையா? சோ நம்ம இப்படி வெளியில இருக்கோம், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப எனர்ஜியா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த அளவுக்கு நம்ம இருந்தாலும் நம்மளோட ஆசைக்கு ஒரு மெத்தட் எதுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து எல்லாருமே படிக்கும்பொழுது ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கறத வந்து பொதுவா எல்லாரும் வச்சிருக்காங்க. சரிங்களா? முக்கியமா இது வந்து நான் கண்டிப்பா இது பிரம்ம முகூர்த்தம்ல பண்ணுங்க அப்படின்னே நான் சொல்வேன். சரிங்களா? ஏன்னா பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டார்டிங்லயே நீங்க உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சீங்கன்னா, இன் ஃபியூச்சர் நம்ம போறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு. அங்க உங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்சஸ், அப்போ உங்களோட ரொட்டீன் மாறும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்னவே சொல்றேனே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபர்ஸ்ட் அலாரம் வச்சு எந்திரிச்சது பாத்தீங்கன்னா 5:30க்கு எந்திரிச்சேன், திரும்ப 5க்கு எந்திரிச்சேன். அப்படிங்கும்பொழுது அந்த ரொம்ப எனக்கு ஏர்லியா எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ரொட்டீன்குள்ள இவ்வளவு நாள் 5:30ல இருந்திருப்போம். இப்ப நமக்கு வேற விஷயங்கள்லாம் தெரிய வருது. நம்ம அதை ட்ரை பண்ணலாம், அதை நம்ம இனிமே நம்ம லைஃப்குள்ள கொண்டு வரலாம் ஒரு ரொட்டீன் அப்படிங்கும் பொழுது, இப்ப கரண்ட்ல என்னோட டைம் வந்து 5:30ல இருந்து 3:20 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அந்த 3:20மே பாத்தீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் ஸ்னூஸ்குள்ள நான் எந்திரிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு டார்கெட் டைமுக்காக 3:20 வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரா நீங்க அலாரம் வச்சுட்டு அந்த ஸ்னூஸ் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஆரம்பத்திலேயே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக கஷ்டமாயிடும். அதனாலதான் நான் இப்பவே பிரம்ம முகூர்த்தம்னே சொல்றேன், பர்டிகுலர் டைம். இப்ப பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா 3:20ல இருந்து 4:20ன்னு சொல்றாங்க. சில பேர் சூரிய உதயம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பொதுவா பாத்தீங்கன்னா அந்த 3 to 5 அப்படிங்கிற அந்த 2 ஹவர்ஸ்ல அந்த பிரபஞ்ச சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி நமக்கு கிடைக்கும். ஏன்னா ரொம்ப சைலண்டா இருக்கும், அமைதியா இருக்கும். நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்கும். ஏன் பிரபஞ்சத்துக்கு டே டைம்ல காது கேட்காது அப்படின்னா கண்டிப்பா கேட்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு வைங்களேன், யாருமே இல்ல, அந்த நேரத்துல போயிட்டு நீங்க ஒருத்தர்கிட்ட ஒண்ணு சொல்லும் போது அவங்களுக்கு நல்ல எக்கோ அடிக்கும். அந்த ஒரு பெரிய ஹால்ல நீங்க சத்தமா பேசும்போது அப்படி கேட்கும். அவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, ஓ இவங்க இதைதான் கேக்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுவே வந்து அதே ஹால்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபத்துல நிறைய ஒரு 1000 பேர் உள்ள இருக்காங்க. நீங்க என்ன கேட்டுட்டே இருக்கீங்க, ஒரு தண்ணி பாட்டில் வேணும் அப்படின்ட்டு அந்த 1000 பேருக்கு மத்தியில நின்று நீங்க யாருக்கிட்ட கேக்குறீங்களோ அவங்கள பார்த்து என்ன கத்தி கேட்டாலும் அவங்களுக்கு உங்களோட அந்த வாய்ஸ் போய் ரீச் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? அதுதான் அந்த டே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் வந்து நீங்க உங்களோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படிதான் ஆகும். இதுவே நீங்க பிரம்ம முகூர்த்தம்ல எந்திரிக்கிறீங்கன்னா உங்களோட ஆசையை வந்து அப்படியே அழகா எப்படி விசுவலைசேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு, அதெல்லாம் போக போக உங்களுக்கு யூனிவர்ஸே கைட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம மெத்தடுக்குள்ள போறது எப்படின்னா, முதல்ல எந்திரிக்கிறீங்க, கிராட்டிடியூட் ரைட் பண்றீங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூடுங்கிறத ஆரம்பிச்சுட்டு நீங்க அடுத்த மெத்தடுக்குள்ள போங்க. அது என்னன்னா ஸ்கிரிப்டிங். சரிங்களா? இப்ப ஸ்கிரிப்டிங் அப்படின்னு என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஆசை, நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போவோம் நம்ம நாளுக்கு நாள். இப்ப வந்து சிம்பிளா ஒரு வீடு வேணும்னு மட்டும் ஆசைப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அந்த ஆசையை வந்து எலாபரேட் பண்ணி பெருசு பண்ணி அதோட டிசைன்ல இருந்து அதுக்கான மணி எப்படி சேவ் பண்றது, நம்மளோட ஜாப், இப்படி எல்லாமே வந்து நம்ம நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆசையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஒரு ஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப கரண்ட்ல உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை ஒரு லைன் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஸ்கிரிப்டிங் பண்ற அளவுக்கு தெரியல, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்க லவ்வா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், உங்களுக்கு லைஃப்ல என்ன ஆசை இருக்கோ அதை வந்து நீங்க எழுதுங்க.
உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்த நாள் வந்து நீங்க எழுந்து போது அதை விட அடுத்த நாள் பெட்டரா இருக்கும். அந்த அன்னைக்கு விட நெக்ஸ்ட் டே பெட்டரா இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் நீங்க இன்னும் பெட்டரா போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களோட ஆசையில அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு வந்துடும். அது எப்ப வரும், நான் உட்காந்து நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க உட்கார இருக்க டைம்ல வந்து விஷுவல் பண்ணி பாரு, அப்படியே மனக்காட்சியை பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது இமீடியட்டா பிகினரா இருக்கவங்களுக்கு, அதுவுமே விசுவலைசேஷன் பண்ண வராதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எழுதி பழகுனீங்கன்னா என்ன ஆகும்னா, நேத்து வந்து நம்ம என்ன எழுதுறோம், அதாவது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, டே 1 ஒன்னு எழுதிருப்பீங்க, டே 2 ஒன்னு எழுதிட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து படிச்சு பாருங்க. டே 3 எழுதுறீங்க, அதை படிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ரெகுலரா பண்ணணும்னு கிடையாது. உங்களோட சப்கான்சியஸ்ல போயிட்டு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத வந்து பதிய வைக்கிறீங்க. இப்ப என்ன ஆகுது, இது வரைக்கும் ஆசைங்கிறது ஒரே லைன்ல இருந்திருக்கும். எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அந்த வீடு வாங்கணும், ஒரு வேலை வேணும் அப்படின்னுட்டு இருந்த ஒரு 1 லைன்ல இருந்த ஆசைய நீங்க ஒரு பெருசா ஒரு ஸ்கிரிப்டிங் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து அதை வந்து விஷுவல் பண்ணி பாக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். அந்த விசுவலைசேஷன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். இப்ப என்ன பண்ணலாம், நீங்க எங்க உட்கார்ந்தாலும் எப்படி உட்கார்ந்தாலும் அந்த விசுவலைசேஷன் உங்களுக்கு தானா வரும். ஏன்னா வந்து அந்த நமக்கு படம் தேவை. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னா அந்த சீன்லாம் நம்ம மேக் பண்ணும் இல்லையா, அந்த சீன் மேக்கிங் தான் இந்த ஸ்கிரிப்டிங். சரிங்களா? சோ அதுக்காக ரொம்ப தெளிவா ரொம்ப கரெக்டாவே எழுதுனாதான் வந்து இது நடக்குமா அப்படின்லாம் நீங்க அந்த அளவுக்கு லாஜிக்கெல்லாம் போக வேண்டாம். இப்பதான் குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கீழே விழட்டும், அடிப்படட்டும், நெத்தியில் அடிப்படும், மூக்குல அடிப்படும், என்னமோ அடிப்படட்டும். ஆனா ஃபைனலா அது நடந்து பழகிருச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி குழந்தை வந்து தவழ்ந்துட்டு இருந்து எழுந்து நடக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. என்ன வேணா தப்பு பண்ணுங்க, எழுதுறது அந்த நோட்ல அடிச்சு திடீர்னு ஏதோ பாயிண்ட் மாத்தி எழுதிட்டீங்க, தப்பா எழுதிட்டீங்களா, அடிக்க வருதா, உடனே அடிச்சு விட்டுட்டு அடுத்தது எழுதுங்க. என்னடா அது நம்ம பாசிட்டிவ் எழுதுறோம், இதுல வந்து அடிச்சிட்டோமே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதை விட பெட்டரா நீங்க யோசிச்சு எழுதும் பொழுது உங்களோட அந்த எழுதி பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். இப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்து உங்களோட இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு வேணும்னு ஆசைப்பட்ட ஒரு வீடை மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க அந்த எழுதுற பிராக்டிஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, அந்த வீட்டோட சார்ந்து வேற என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்கான ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எப்படி எல்லாம் எடுப்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கை கொடுக்கும். சரிங்களா? ஒரு டைரி ஒன்று வாங்கிக்கோங்க, அதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாவே ஒரு டைரி வாங்கிக்கோங்க. கிராட்டிடியூடுக்கு ஒரு டைரி எடுத்துக்கோங்க, தனியா ஸ்கிரிப்டிங்க்குன்னு ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரே பென். இந்த மாதிரி சிம்பிளா வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய ரொட்டீன்லாம் வேணாம், இது மட்டும் போதும். இது முழுக்க நான் பிகினருக்கு மட்டும் சொல்றேன். சரிங்களா? இதை வந்து நீங்க அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம்லாம் நீங்க பண்ண வேணாம். ஏதாவது ஒரு செவுத்துல சாஞ்சிட்டு பேக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்க அலாம் கூட வச்சுக்கோங்க. எல்லாமே ஸ்டார்டிங். இப்ப வந்து நீங்க என்ன வேணா எப்படி வேணா பண்ணலாம். சரிங்களா? தப்பா பண்ணாலும் ஓகே, ஆனா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அலாம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லையா, ஒரு மெடிடேஷன் மியூசிக் போட்டு விட்டு ஒரு 15 மினிட்ஸ் முடியற வரைக்கும் நீங்க போட்டு பாருங்க. இன்னும் ஆல்பா மெடிடேஷன் கேளுங்க. ஆல்பா மெடிடேஷன்ல வந்து இப்போ உங்களோட ஆசைகளை நீங்க சொல்லலாம் அப்படின்ற வரைக்கும் இருக்கும். சோ அவ்வளோ நேரம் நீங்க ஆல்பா ஸ்டேஜ்ல இருந்துட்டு உங்களோட ஆசை என்னென்னாலும் நீங்க எழுதி இருக்கீங்களோ அதை அப்படியே அந்த டைம்ல நீங்க வந்து அப்படியே விஷுவல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே எதுக்கு, ஃபைனலா நம்மளோட சப்கான்சியஸ்ல போயிட்டு நம்மளோட ஆசை பதியணும். இது முதல்ல அது அங்க பதியணும். பதிஞ்சா மட்டும்தான் நமக்கு ரியாலிட்டிலேயே பார்க்க வரும். அதாவது இது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு ஆசை மட்டும் வச்சிருக்கோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஆசையை என்னெல்லாம் பண்ணி நீங்க வெளியே இருந்து அட்ராக்ட் பண்ணிக்க முடியுமோ அதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திட்டு இருக்கீங்க. இங்க இதெல்லாம் நீங்க பண்ணுனீங்க, செல்ஃபாவே உங்களை நீங்க வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் நாள் தான். இதான் நான் கடைசி வரைக்கும் பண்ணணுமா, இதுவே தான் நான் கண்டினியூ பண்ணணுமா அப்படி கிடையாது. ஆனா ஒரு ஆசைன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆசையை முழு மூச்சா ஒரு ஸ்கிரிப்டிங் குள்ள வாங்க. அந்த ஸ்கிரிப்டிங்கை விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும், விஷுவலைசேஷன் பண்ணி பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நீங்க கரெக்டா பண்ணாலே உங்களோட ஆசை வந்து நிறைவேறும். தேங்க்யூ.